ஹாய்டா. லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்க இல்லையா ஹன்சிகால? இது எத்தனாவது சிட்டிங்? தேர்ட் சிட்டிங். ஓகே, நாளைக்கு அப்ராட் போகிறீங்க இல்லையா? ஸோ உங்களோட ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஷோர் டெஃபினெட்லி. இல்லை ரொம்ப ஐ வாஸ் லிட்டில் ஸ்கெப்டிக்கல். பட் தென் ரொம்பவே செகண்ட் சிட்டிங்லேருந்தே வந்து ஒரு 80%, 70 to 80% வந்து there was reduction in hair growth. So it's definitely effective. Sooner the better. So earlier பண்ணிக்கிறது much better and it's very effective. அந்த ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப டச் பண்ணாலே ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னு சொன்னீங்களா? அதெல்லாம் இப்போ ரொம்ப செட்டில் ஆகிடுனா செகண்ட் சிட்டிங்லேயே டிஃப்யூஸ் ஆயிடுச்சு, which I did not expect. So அதுதான் was very impressive. ஓகே, செகண்ட் சிட்டிங்லேயும் ஃபர்ஸ்ட் சிட்டிங்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது? ரொம்ப 70 to 80% டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் சிட்டிங் வந்து நிறைய ரூட்ஸ் டிஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு லைக் லேசர் யூஸ் பண்ண தேவையே. ஓகே, பெயின் ஏதாவது இருந்ததா? நிறைய பேருக்கு லேசர் எடுத்துக்கணும் அப்படின்னாலே ரொம்ப பெயின் இருக்குமோ, ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட ஃபீட்பேக்? இல்லை பெயின்னால ஜஸ்ட் லைட் பிரேக்கிங் சென்சேஷன், பட் பெயின் இல்லை. நான் யோசிச்ச மாதிரிலாம் இல்லை லேசர். ஸோ இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. எஸ், அட்வான்ஸ்டு மிஷின் ஆல்சோ. ஆக்சுவலி இருக்குது பெயின் லேசர். முன்னாடி காலத்தில் ரொம்ப அப்படியே ஹீட்டடாக இருக்கும், எடுத்தோடனே ஸ்கின்னெல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகும். பட் நம்மக்கிட்ட இருக்க ஹன்சிகால இருக்கிறது வந்து அட்வான்ஸ்டு மிஷின். ஸோ கூலிங் எஃபெக்டோட கூலிங் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு இருந்ததா? டெஃபினெட்லி. அது பெயின்லாம் வந்து சொல்கிற மாதிரியே இல்லை. வெரி பெயின் ஃப்ரீ. Thank you, Da. Thank you. Thanks for coming.